இமுக்கு இருக்கிற பவர் வந்து ரொம்ப ஓபியாக இருக்குங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. எங்காலும் இன்னும் சண்டையே போட ஆரம்பிக்கல, எப்படிங்க அதுக்குள்ளே ஒன் பீஸ்லேயே ஓவர் பவராக இருக்கிறது இமு தாங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மாங்கா சாப்டரில் ராக்ஸுக்கும் இமுக்கும் வந்து ஃபைட் நடக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்ததுங்க. இது இல்லாமல் கார்ப்பு, ரோஜர் 2 பேருமே வந்து இமு கூட வந்து ஃபைட் போடுற மாதிரி ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆச்சுங்க பேனல். நம்ம ரோஜரும் வந்து இது போல் இமுவோட ப்ரெசன்ஸை தெரிஞ்ச உடனே அவரும் வந்து அந்த சீனுக்கு வந்து வந்துடுறாருங்க. இமுவை சுற்றி எத்தனை பேர் தெரியுமாங்க? ராக்ஸு, ஒயிட் பியர்டு, கைடோ, பிக் மாமும் அங்கே தான் இருக்காங்க. இன்னொன்று கார்ப்பு, அதுவும் இல்லாமல் ரோஜருங்க. மொத்தம் 6-7 பேர் சேர்ந்து ஒரு நேம்டு அட்டாக்கை பண்ணும் போதும் இமு வந்து அசராமல் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து எப்படி டிஃபீட் பண்ண போகிறாங்கன்றதே நான் ரொம்ப யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு அதுவும் இல்லாமல் ராக்ஸ் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சேடான விஷயம் என்னென்னா வந்து ராக்ஸையும் டொமிவர்ஸாக மாற்றிட்டாங்க இமு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ராக்ஸ் வந்து ஒரு அட்டாக் வந்து போகும்போது அட்டாக்கில் வந்து என்னமோ இமு வந்து வெட்டி இருந்தாலும் வெட்டும்போது கூட அவங்க வந்து நார்மல் ஆகிட்டு அதுலேருந்து ஏதோ ஒரு அட்டாக் பண்ணி நம்ம ராக்ஸை வந்து அவரோட சப்பார்டினேட்டாக மாற்றிடுறாங்க.